ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டிலையே ரெட் ஒயின் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெட் ஒயின் சோப் பண்ணுறதுக்கு நமக்கு கிளிசரிங் சோப் பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ரெட் ஒயின் சோப் பேஸே கிடைக்கிது, அது இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட ரெட் ஒயின் சோப் பேஸ் இருக்குது, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் 2 மெத்தடும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் டபுள் பாயிலிங் மெத்தட் அந்தபடி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 100 கிராம் ரெட் ஒயின் சோப் பேஸ் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டுடுறேன். இது நல்லா மெல்ட் ஆகணும். இதே உங்கள்கிட்ட கிளிசரிங் சோப் பேஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்யூபாக கட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. அதை மெல்ட் ஆன உடனே நம்ம அதில் ரெட் ஒயின் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கிளிசரிங் சோப் பேஸ் வச்சா நம்ம ரெட் ஒயின் தனியாக ஆட் பண்ணணும். ரெட் ஒயின் சோப் பேஸே இருந்துச்சுன்னா ரெட் ஒயின் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்லை. இது விட்டமின் இ ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது டீ ட்ரீ ஆயில், அது 4 to 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெட் ஒயின் சோப்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நிறைய பொருள் தேவையில்லை. ஆனால் பெனிஃபிட்ஸ் சூப்பராக இருக்கும். இது ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் ரிசல்ட் இன்னுமே நல்லா கிடைக்கும் நமக்கு. இது 5 to 10 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஒயின் சோப் பேஸ்லேயே இருக்கும், ரெட் ஒயின் ஆட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சோப் மோல்டில் ஊற்றிடலாம். சோப் மோல்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் கூட வெட்டாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு ரப்பிங் ஆல்கஹால் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோப் அதை இதில் ஊற்றி எடுத்துடலாம். ரெட் ஒயின் சோப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு இதில் ரொம்ப நிறையா இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏஜிங் ரிவர்ஸ் ஆகும். ஆக்சுவலி யங் லுக் மெயின்டைன் பண்ணலாம். மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது செட் ஆகிறதுக்கு 5 to 6 hours ஆகும் வெளியில் வச்சா. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 30 மினிட்ஸில் செட் ஆகிடும். மேலே ரப்பிங் ஆல்கஹால் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா அந்த ஃபார்ம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட எடுத்துக்கலாம். இது செட் ஆகட்டும். இன்றைக்கி நம்ம பை மோட் மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் எல்லா திங்ஸுமே கிடைக்கும். கிராசரி ஐட்டம்ஸ் மற்ற ஆன்லைன் ஆப்பை விட இதில் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். மந்த்லி எப்படியும் நீங்கள் 250 to 500 கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இந்த ஆப் மூலயமா நீங்கள் கிராசரி வாங்கும்போது பசங்களுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு பிராண்டட் ஐட்டம் தான். ஒன்றுமே ஒரு சீப்பான குவாலிட்டி திங்ஸ்லாம் இதில் இருக்காது. எல்லாமே குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம்ஸ். ஸோ இதில் நம்ம கண்டினியூஸாக கிராசரி ஐட்டம்ஸ் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்ஸும் ஆஃபர்ஸும் நிறையவே கிடைக்கும். என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோப் அன்மோல்ட் பண்ணுறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஷைனியாக க்ளோவாக இருக்குது பாருங்கள். இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான இதுவாக தான் இருக்கும். சோப் மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் இது ரிசல்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.
யூஸ் பண்ணி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.